அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 27/4/2024 சித்திரை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. திருதியை திதி காலையில் 8:18 வரையில், அதற்கு மேலே சதுர்த்தி திதி. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 9லேருந்து 10 வரையில். யமகண்டம் மத்தியானம் 1:00லேருந்து 3 வரையில். நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. இந்த சந்திராஷ்டிரமம் மேசராசிக்காரங்களுக்குள்ளது. நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் கருப்பு, நீலம், பர்பிள், அதாவது கத்தரிப்பு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அணிந்துக்கலாம். அணியக்கூடாத கலர் வெண்மை. அப்போது நீங்கள் சாப்பிட வேண்டியது புதினா அல்லது முள்ளங்கி, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்களை காலையில் எடுத்துக்கிட்டால் அன்றைக்கு மனது ஓரளவு குழப்பம் இல்லாமல் சுமூகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், 5+3 = 8 அவங்களுக்கு தெரியும், 5 3 8ங்க தெரியும். ஆனால் 8ன்னு நினச்சிக்கிட்டே 7 எழுதிடுவாங்க. அதாவது மனசில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். இப்போது இன்றைய பொழுதுக்கு அந்த முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிட்டுட்டு போகும்போது இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு மனோதைரிய குறைவு, கொஞ்சம் கன்ஃபியூசன் மைண்ட் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால எதுலையுமே நிதானமாக நடந்துக்கிட்டது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, புதிய ஒரு விவிஐபிகளை பார்க்க போகிறது, புதிய முயற்சிகள் எதிலும் ரொம்ப ஸ்பீடாக ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கு எந்த காலேஜில் சேர்றது, எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது இன்னும் முடிவாகலை. அம்மாவோட சிறிய கருத்து வேறுபாடு. நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்து கொண்டால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொடுத்த ஒரு வாக்குறுதியை காப்பாற்றிக்கிடுறீங்க. அதாவது பணம் வரதுனால அந்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுகிறீர்கள். அந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கத்தான் செய்யுது. மகன் அல்லது மகள் கடற்கரையோர ஒரு சென்னை, பாம்பே, கோவா அந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருது. அதிர்ஷ்டம் ஓரளவு தேவைப்படுகிறது, ஓரளவு கை கொடுக்கறது கூட. நண்பர்களுக்காக செலவு பண்ணுறீங்க. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் மாற்றம் ஒன்று வருது, அல்லது புதிய தொழில் ஒன்றில் ஈடுபட போகிறீங்க. காரணமில்லாத இடையூறுகள் வந்துக்கிட்டு இருக்கனால மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் கல்வியில் ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானோன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாகனம் மூலம், வெஹிக்கிள்ஸ் மூலம் செலவுகள் கூட சேர்கிறது. அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை, எல்லாம் ஒரே நேரத்தில் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சரியாகிவிடும். இந்த பொழுதுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. உங்களோட தம்பி அல்லது தங்கச்சி, அதாவது உங்களுக்கு இளைய சகோதரர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது. அப்படின்னா உங்களை பற்றி மொத்தம் பார்த்தப்போ அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. உங்களுக்கு முயற்சி, நீங்கள் செய்கிற முயற்சி வெற்றியளிக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் உள்ளவங்களோட போக்குவரத்து அல்லது பேச்சு, வெளிநாட்டுக்கு போகணுங்கக்கூடிய எண்ணம், அது ஓரளவு கை கொடுக்கிறது. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு ஸ்கின்னில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை, சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அண்ணன் அல்லது அக்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கை பிரச்சனை வருது. அது உங்களுக்கு டென்ஷனை கொடுத்துடும். உங்களால் இல்லை, உங்கள் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கிறது.
அதே மாதிரி வந்து சொந்தக்காரங்க மேலேயே வெறுப்பு வருது. சொந்தக்காரங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கிறதில்ல. அதனால் சொந்தக்காரங்க மேலே வெறுப்பு வருகிறது. அடுத்து கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வேறு கம்பெனி வேலைக்கு வெளியூருக்கு இன்டர்வியூக்கு வருது. அதனால் அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ஒரு பிரயாணம் செஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பர்சனாலிட்டியை கூட சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, விட்டுட்டீங்க. நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது கூட அதில் ஆர்வம் காட்டுறதில்ல, ஆர்வம் போயிடுச்சு. காரணம் வந்து கொஞ்சம் விரக்தி, என்னத்தை செஞ்சு என்ன அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த மே மாதம் வந்ததுலேருந்து உங்களுக்கு பழையபடி இன்வால்மெண்ட்டோடு எதனாலும் செய்ய ஆரம்பிங்க. உற்சாகமான சூழ்நிலை வந்துவிடும். தைரியத்தை மட்டும் விட வேண்டாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்து துளாராசி. அந்த சொந்தக்காரங்க மேலே கொஞ்சம் உங்களுக்கு கோபம்தான். என்னென்னா அவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் அவங்ககிட்டருந்து உங்களுக்கு நல்ல பேர் தான் எடுக்க முடிகிறது இல்லை. தொழில் கொஞ்சம் டல்லாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பேங்கிங்கு, டீச்சிங்கு, அந்த ரெவென்யூ இந்த துறையில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. அதாவது உங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை கடவுள் வந்து நிறைவேற்றி வைக்கிறார். அது பாராட்டப்பட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். பணவரவு ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. செலவு தான் ஜாஸ்தி இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடிகிறதில்ல. நண்பர்களுக்கு வந்து பேசுகிறது வைக்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. மாமன் வகையில் உள்ளவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஒன்று ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அழைக்கிறாங்க. போகிற இடத்துல இன்னொருத்தரோட ஒரு சின்ன பிரச்சனையை ஈடுபடுறீங்க. அமைதியாக இருங்க, அந்த மாதிரி பேச வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய கிளைத்தொழில், அதாவது அதோட சப்போர்ட்டுக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகிறது. தாராளமாக ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட உத்தியோகத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சுற்றத்தினர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாரீங்க. அதாவது வந்து குடும்ப ஃபங்க்ஷன் அங்கே போகிறீங்க. அந்த வந்து அங்கே நிறைய பேர் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களை சந்தித்து பேசுகிறீங்க. மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. கடன் பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோலில் தீர்ந்துக்கிட்டு வருது. மருத்துவ செலவு கூட கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஞாபக சக்தி கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கு நல்ல சான்ஸு கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையுமே ஓரளவு நல்ல பேர் எடுக்கிறீங்க. அடுத்து கும்பராசி. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து அந்த குழப்பம் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு குழப்பங்கள் நீங்கி கொண்டு வருகிறது. மருந்து செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வராங்க. உடம்பு வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதை பேசினாலும் மற்றவங்களுக்கு வந்து தவறாக தான் புரியுது. ஸோ அதனால் பேச்சை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து மீன ராசி. நண்பர்கள் சொல்லும் யோசனையை ஏற்க வேண்டாம். அவங்க வந்து அவங்க ஆங்கிளில் சொல்கிறாங்க, உங்களுக்கு அது நல்லது செய்வதில்லை. ஸோ அதனால் ஒவ்வொன்று கேட்டுக்கோங்க, அதுபடி நடக்க வேண்டாம். வியாபாரம், நட்பு, வாழ்க்கை துணை எல்லாமே கொஞ்சம் பின்னோக்கி ரிவர்ஸில் போகிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த 7வது வீட்டில் இருக்கிற பாவ கிரகங்கள் வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த 7ல் கேது, லக்கணத்தில் ராகு, 7.5 சனி, புதன் வக்ரம் எல்லாமே வந்து கொஞ்சம் மோசமான கிரகம் இப்போ தான். அதுக்கு வந்து எப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் அந்த இவ்வளோ பிரச்சனைலேருந்து உங்களை ஈஸியாக காப்பாற்றும். ஸோ கடவுளை மறக்காமல் வழிபட்டு வாருங்கள், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.